Hi friends, welcome to Bridal Designer. இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். டிசைன் ஃபஸ்ட்டு நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒர்க் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்டருக்கு ஜரியில் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஜரியிலே செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஜரியிலேயே ஒரு 3 லைன்ஸ் வந்து பார்டருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 லைன்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே சுகர் பீட் ஒரு லைன் கோக்குறேன். அப்படியே இந்த ஜரி லைனுக்கு பக்கத்துலேயே சுகர் பீட் 2 பீடாக கோத்துக்கலாம் நம்ம. இந்த பார்டர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கோல்டு கலர் ஸ்டோன் செயின் அண்டு திரும்பவும் சுகர் பீட் ஒரு லைன் வச்சுருக்கேன் இந்த பார்டரில். பார்டர் அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான் இது. இப்போ ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, கோ மாதிரி வச்சு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் அப்படியே ஜரியில் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நம்ம இது ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஒன்லி பார்டரில் மட்டும்தான் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே ஜரியில் ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம் இதில். ஆனால் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடும்போது அந்த டைமண்ட் ஷேப்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வரணும். அந்த ஷார்ப்லாம் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா கரெக்டாக எடுக்கணும். ஸோ பார்த்து கவனமாக போடுங்க. பார்த்திங்கன்னா ஜரியில் ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ இதிலே நம்ம வந்து டபுள் லைன் வர மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் தான் பண்ணுறோங்கிறனால நம்ம டபுள் லைன் கொடுக்குறோம். இதில் பீட்ஸ் ஒர்க் ஆர் ஸ்டோன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் சிங்கிள் லைன் வச்சே கூட பண்ணலாம். ஒன்லி த்ரெட் ஒர்க்குன்றனால டபுள் லைன் கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், டபுள் லைனுக்கும் சிங்கிள் லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். டபுள் லைன் கொடுத்தது பார்க்கவே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம டபுள் லைனே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டபுள் லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அந்த டைமண்ட் ஷேப்க்கு இடையில குட்டி குட்டி கேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து அதே ஷேப்புக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதே ஷேப்லேயே நம்ம ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளே கொஞ்சம் கர்வ் மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். அங்கே என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்லேயே நம்மளும் ஜரியில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இதேமாரி எல்லா பிளேஸ்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே அந்த ஷேப் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த பார்டர் அண்டு நம்ம கொடுத்துருக்க அவுட்லைனுக்கு பிட்வீனில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறோம்.
நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு ஸ்கை ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது saree பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலர் தான். அதில் ஸ்கை ப்ளூ அண்டு பிங்க் 2 கலர் தான் மிங்கிள் பண்ணி இருந்துச்சு. ஸோ நான் இதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட கலருக்கே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஃபினிஷ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படியே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இப்படி ரேண்டமாக போட்டுட்டு வந்துடலாம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்லாம் நம்ம ட்ரா பண்ணிட்டுலாம் போட முடியாது. நம்மளாவே பெண்ட் பண்ணி அப்படியே போட்டுட்டு வரலாம். ஓகே, இப்போ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒரு ஷேப் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த ஷேப்புக்குள்ளே இதே சேம் சில்க் த்ரெட்டில் உள்ள அப்படியே ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அப்படியே அந்த சரியை ஒட்டியே இந்த செயின் ஸ்டிச்சை நம்ம வந்து கொடுக்கணும். இது ரொம்ப குட்டியாக இருக்கனால போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து நல்லா அதே சமயம் அந்த சரிக்கு பக்கத்துலேயே நெருக்கமாக போடணும் இந்த ஸ்டிச்சு. கொஞ்சம் அப்புறம் கேப் விழுந்துருச்சு அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அந்த சரிக்கு பக்கத்துலேயே நெருக்கமாக குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டோம்னா நல்லா நெருக்கமாக வந்துடும். ஓகே, இதை ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு சென்டரில் ஒரே ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதே நான் 2 விதமாக சொல்கிறேன். ஒரு இதில் வந்து நார்மலாகவே நம்ம சுகர் பீடை வச்சு அப்படியே ஒரு நாட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இதுலேயே அனதர் மெத்தடு இருக்குது, அது எப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக நம்ம சுகர் பீட் வச்சு பக்கத்துலேயே நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து அனதர் மெத்தட் எப்படின்னா, சுகர் பீடு வச்சு நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டை அந்த சுகர் பீடுக்கு உள்ளார விட்டு அப்படியே நம்ம கீழே த்ரெட்டை இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த த்ரெட் வந்து அந்த பீடுக்கு அடியில் போய் லாக் ஆகிக்கும். பாருங்கள், இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன். சுகர் பீடை விட்டு நம்ம த்ரெட்டை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். உள்ளே விட்டு எடுத்தோன்னே நம்ம வெளியே எடுத்த த்ரெட்டை சுகர் பீடுக்கு உள்ளார விடணும். அப்படியே பாருங்கள், சுகர் பீடு வந்து சென்டரில் இருக்கணும். இந்த த்ரெட்டு வந்து அவுட் சைடு உள்ள மாதிரி விட்டு அப்படியே அடியில் இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். நம்ம இதே மாதிரி ஸ்டிச் லாஸ்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தோம் பீகாக் டிசைனில். பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த டைமண்ட் ஷேப்பில் நம்ம ஃபெதர் ஸ்டிச் தான் இப்போ போட போகிறோம். நான் அதுக்கு பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாரியில் ப்ளூ அண்டு பிங்க் கலர் மட்டும்தான் இருந்துச்சுன்னு. ஸோ இந்த பிங்க் கலர் வந்து இந்த டைமண்ட் ஷேப்பில் ஃபெதர் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுறேன் நான். அப்படியே அந்த டைமண்ட் ஷேப் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ
போட்டுட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இதுதான் இந்த ஸ்லீவோட ஃபுல் லுக்கு. அங்கங்கே டாட்டுக்கு நான் ப்ளூ அண்டு பிங்க் கலர் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சையே ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அதை சுற்றி ஜரியில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த டிசைனில் உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு லீஃப் ஷேப் மாதிரி நீங்கள் போட்டு கூட இதே ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். அண்ட் ஆரி ஒர்க் பிகினர்ஸ் கூட இந்த டிசைனை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான டிசைன் தான் இது. இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்டு இதுக்கு நெக் அண்டு ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இதே டிசைன் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ காமிக்கிறேன் பேக் நெக் எப்படின்னு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கு. நம்ம ஸ்லீவ்க்கு என்ன டிசைன் கொடுத்துருந்தோமோ சேமஸ் அதே டிசைன் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் அங்கங்கே டாட்டாக ஸ்லீவ்க்கு எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி ப்ளூ அண்டு பிங்க் கலர் யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட ஃப்ரண்ட் நெக்கும் இதே மாதிரி தான் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் நெக் எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். இது இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு. பேக் அண்ட் ஸ்லீவில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். அந்த இந்த நெக் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.